தனுர் ராசி நண்பர்களுக்கு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பங்குச்சந்தையில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு அஸ்தமனமான காலகட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் 1 மாத காலகட்டம் பார்த்திங்கன்னா குரு வந்து அஸ்தமனமாக இருக்கார். இந்த காலகட்டத்தில் திருமணங்கள்லாம் தள்ளி போடுறது நல்லது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தங்கம் விலையில் வீழ்ச்சி இருக்கும் கட்டாயம் 1 மாத காலகட்டத்துக்கு. அது இல்லாமல் இந்த காலசர்ப தோஷமான காலகட்டமாக இருக்கிறதுனால எல்லா கிரகங்களும் ராகுகேதுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த திருப்பி ஏற்கனவே வந்த ஒரு வைரஸ் கிருமியினால் பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். தைரியமாக எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. தைரியமாக எல்லாமே தைரியமாக எல்லாத்தையுமே இறங்கி செய்வீங்க. யாரெல்லாம் செய்ய முடியாத விஷயங்களை செஞ்சு காட்டக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அந்த கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கு கை கொடுக்குது. அதனால் வந்து நானும் போருக்கு போகிறேன், அந்த மாதிரி போகலாம். சரிங்களா? நானும் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற ஒரு நிலை இப்போ கண்டிப்பாக வரும். தொழில்காரகனான புதன், தொழில் ஸ்தானாதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி, ஜூன் மாதம் 23ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு வர்றார்.